Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முட்டைக்கோஸ் துவரன் எப்படி வைக்கலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு இங்க பாருங்க ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். அதோட பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு இங்க பாருங்க கொஞ்சமா தேங்காய், அரை ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பூண்டு 3 பல் பூண்டு. இது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு இது வசக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னே இந்த பாருங்கள் முட்டைக்கோசு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தேவைக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது வேகட்டும். அதுக்கடையில் நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துக்கலாம். தேங்காவை ரொம்ப அரைக்கக்கூடாது. மிக்சியில் போட்டு ஒரு சுற்ற விட்டால் போதும், ரொம்ப அரைக்க வேணாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா போதும். மிக்சியில் போட்டு தேங்காய் ஒரு சுற்றினா போதும், ரொம்ப அரைக்க வேணாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. இது தண்ணி வற்றட்டும். தண்ணி வற்றினோன்னே இந்த தேங்காய் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வற்றட்டுங்க. கொஞ்சம் தான் வற்றிருக்கு, இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். நல்லா தண்ணி வற்றணும்.
ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி வற்றட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இல்லை, நல்லா வற்றிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் பாருங்கள், இனி இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.